இப்போ நாங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து தமிழ் இனத்தை தாய் போல அணுகிறோம். இங்கே 2 குடிகள் இருக்குன்னா அது 2 குடியும் பிள்ளைங்க. அப்போ இந்த 2 பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் உனக்கு உன்னை எப்படி கவனிச்சுட்டான், நீ எப்படி பார்த்துக்கிட்ட, அப்போல்லாம் ஒன்றா இருந்துட்டு இப்போ என்னடா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்களே. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க குடும்பம் அடிச்சுக்கிட்டு நாசமாக போனால் சந்தோஷம்னு நினைப்பான்ல. அவன் என்ன பண்ணுவான், என்னதான் இருந்தாலும் நீ அண்ணன் உன் மேலே அவன் கை வைக்கிறான், என்னதான் இருந்தாலும் வந்து நீ உனக்கு தான் வீரம் இருக்குல்ல, நீ என்ன அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்க, அவன் தான் அடிக்கிறான்னு திரும்பி நீ வாயில் அடிக்கணும். என்னங்க அண்ணன் எப்படி அண்ணனாக இருந்தால் உன்னை அடிக்கிறான்ல தூண்டி விடுவான். எதிர் வீட்டுக்காரன் என் குடும்பம் நாசமாக போகணும், அவன் தான் திராவிடம். அடிச்சுக்காதீங்கடா, புரியுதுடா. இந்த பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, தப்பு யார் மேலேயும் கூட இருக்கலாம் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில். டே நீனாச்சும் பெரியவன் விட்டு கொடுக்க போட மாட்டியா, நீ என்ன அண்ணங்கிட்டேடா வம்புக்கு நிற்ப, விட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தாங்க நம்ம சொல்கிறோம். இப்போ இதை உடனே விட்டு கொடுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, விட்டு கொடுக்க சொல்கிறாரு. இந்த நேரத்தில் யாருக்கு நீ ஆதரவாக நிற்கிற, இந்த பக்கம் நம்மளை கடிப்பான். இதே தானே ஒரு பிள்ளைகிட்ட அம்மா அப்பா பேசும்போது நீ எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற வரும்ல. இதே தான் இப்போ இங்கே இருக்கிற நம்ம நிலைமை. நாங்கள் ஒரு தாய் போல தமிழ் சமூகம் ஒருங்கிணைன்னு நினைக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்.